everyone. So நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. So first of all join பண்ண எல்லாத்துக்குமே ஹாய். So யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹாய் சொல்லுங்க so that I can know யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு. மணிகண்டன் ஹாய், பிரதாமன் ஹாய், ஜெகதீப் ஹாய், நான் நல்லா இருக்கேன். இளவரசன் ஹாய். So thank you guys, thank you so much for joining. காமேஷ் ஹாய். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ இன்னைக்கு உள்ள லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப நாளாக நம்ம சேனல்ல வந்து கேட்டுட்டு இருந்த டாபிக் தான் வந்து ஜாவால ஸ்ப்ரிங் பூட்ல ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஸோ ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி we are gonna kick started. ஸோ ராகுல் ஹாய், ஜேசன், ரிச்சர்ட் கென்ட்ரிக் ஹாய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு என்ன அப்படின்னா as I told ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு பேக்எண்ட் சர்வர். ஸோ நம்ம ரொம்ப லைக் அப்படியே உள்ள பூந்து அப்படிலாம் பார்க்க போறது இல்லை. ஒரு நார்மலா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ செட்டப் வந்து நம்ம ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது. அண்ட் ஐ தாட் லைக் இட் வில் பி சோ டிஃபிகல்ட் பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஐ ஆம் நாட் சோ மச் ஒர்க்ட் வித் ஸ்ப்ரிங் பூட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து எப்போதுமே நமக்கு என்ன தெரியுமோ அதனால தெரியும்னு சொல்லணும். தெரியல அப்படின்னா ஃப்ராங்கா வந்துட்டு இட்ஸ் ஃபைன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அதாவது யாரா கேட்கும்போது நமக்கு தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுறதை விட ஃபர்ஸ்டே வந்து எனக்கு ஐம் நாட் சூப்பர் குட் அப்படின்றத ஃபர்ஸ்டே சொல்லிடலாம். ஸோ சேம் கோஸ் ஃபார் மீ வித் ஸ்ப்ரிங் பூட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரிங் பூட்ல. பட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் பீன் அ லாங் டைம், மேபி அ இயர் ஆர் ஸோ இருக்கும் நான் ஸ்ப்ரிங் பூட்ல ஒர்க் பண்ணிட்டு. ஸோ ஜஸ்ட் ஐ ப்ரஷ் அப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் இட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் சூப்பர் ஈஸி. நான் பார்த்த வரைக்கும் த வே வி செட் அப் த அப்ளிகேஷன், த வே இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஸோ அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு இன் ஜாவா ஸ்ப்ரிங் பூட். பட் என்ன அப்படின்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது இட்ஸ் சூப்பர் சிம்பிள். லைக் என்ன அப்படின்னா அப்படி பார்ட்டா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சூப்பர் 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 ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இவ்வளோ ஈஸியா ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல வந்து ஒரு பேக்எண்ட் சர்வர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல. பட் எனக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை இல்லை, எப்படியும் இது கஷ்டமா தான்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து when I started I think. பட் ஒன்ஸ் ஐ கெட் a grab of it, it's super easy. ஸோ எப்படி வந்து இவ்வளோ ஈஸியான சர்வரை வந்து நம்ம செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் எதுக்காகனா இந்த வீடியோ டிலே ஆனதுக்கு ரொம்ப டைம் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா பிகாஸ் ஆஃப் மை தாட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப பேட் திங். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்குமே சொல்றேன் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் were trying to become a developer. ஸோ அதனால சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு புது டெக்கை நீங்க லேர்ன் பண்ண நினைக்கும் போது அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்களாவே இந்த கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. பிகாஸ் இதை நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸ்டில் இந்த மிஸ்டேக்கை வந்து நான் சில டெக்னாலஜிஸ்க்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து அதை நம்ம ஒர்க் பண்ணி ஆர் லேர்ன் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி இல்ல இது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், இதை நம்ம எடுத்து படிச்சாலே இது நமக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளாவே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு வந்துடுறது. லைக் என்னன்னா வேற யாராவது ஒரு 2-3 வீடியோஸ் பார்ப்போம் யூடியூப்ல. ஸோ அதை பார்த்தோன்னா அவங்க ஆன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு அவ்வளவுதான்டா இதெல்லாம் நமக்கு வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. பட் நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு நம்ம அதை லேர்ன் பண்ண நினைச்சு பார்த்தாதான் தெரியும் என்னடா அதுல ஒண்ணுமே இல்லை, இதையா உட்காந்து எல்லாரும் இவ்வளவு கஷ்டமா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் லாட் ஆஃப் டைம். எனக்கு ஸ்ப்ரிங் பூட்லயும் அதான் ஆச்சு. அதனாலதான் ரொம்ப டிலே ஆயிட்டு பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஐ தாட் லைக் இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு. பட் இட்ஸ் சூப்பர் ஈஸி. அண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து that is what we are going to see. இது வந்து பேசிக்கா வந்து ஸ்ப்ரிங் பூட் எப்படி எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் அ கிக் ஸ்டார்ட். பிகாஸ் எத்தனை பேர் நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் ஐ திங்க் ஜாவா பில்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம ஜாவா பெருசா பண்ணதே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் அ ஜாவா பில்ட். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டேரக்டா எடுத்தோன்னே வந்துட்டு அப்படியே டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பண்ண நான் விருப்பப்படல. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக். ஸோ யா Saran Kumar, hi. Haravind, hi. Jagdeep, yeah, thank you so much. Karthik, hi. Jaysurya, hi. Yeah, long time after உங்களை பார்க்குறேன். No, இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் கோனா பி சூப்பர் சிம்பிள். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து this is the first time we are doing a spring boot இது. ஸோ ஃபர்ஸ்ட் பிகாஸ் நானுமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த பில்ல வந்து டிபி blah 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 டிஃப்ரெண்ட் ஸ்டப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் தென் ஐ தாட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். எதுக்கு வந்து எடுத்தோன்னா அடி பேராஷூட் பண்ணி டக்குன்னு போயிட்டு நடு வார்ஃபீல்ட்ல கொண்டு போய் விடணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணான்னு கத்துக்கும். அதுக்கு பிறகு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபீல்டுக்குள்ள மூவ் ஆகலான்ற ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, how it's easier to use and அதை எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் we learn all those things. From there we'll move on step by step. ஸோ அதான் என்ன அப்படின்னா வந்து we are gonna do. ஸோ
யா பாலா, noted your comments. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க அண்ட் உங்களுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. Noted your comments. So thank you for joining first of all. So we'll get started guys. Almost 19 likesல இருக்கும். Thank you so much. So just one like away 20 reach பண்றதுக்கு. So இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. ஸோ தட் இட் வில் பி சூப்பர் கூல். இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் உட்காந்து அப்படியே எப்படி சொல்ல அப்படியே இந்த கழுத்தை சுத்தின பாம்பு மாதிரி வந்து அப்படி ரொம்ப கஷ்டமாக்கி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் ஐ சீன். ஸோ அதை பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஐ ஃபீல் லைக் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் உண்மையிலேயே அப்படின்னு. பட் அப்படிலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. when I say about it உங்களுக்கு அது புரியும். ஸோ வித்வுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. First, okay, there we go. So first என்ன அப்படின்னா வந்து over here I'm just a browser இந்த செட்டப்ல இருக்கிறேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து first I'll go to a website. ஸோ ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்றது இட்ஸ் கால்ட் as start.spring.io அப்படின்னு. ஸோ இந்த வெப்சைட் பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டோட ஒரு இனிஷியல் செட்டப் வந்து எனக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த வெப்சைட். இது பேசிக்காக எப்படி வந்து நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுக்குறோமோ, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்பிஎக்ஸ் கிரியேட் நெக்ஸ்ட் ஆப், ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்போ யூஸ் பண்ணியோ இல்லை என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் நேட்டிவ் ஆப் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு இனிஷியல் செட்டப். ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேசிக் அந்த ஒரு கான்ஃபிகரேட் செட்டப் எடுத்துட்டு வரோம் பார்த்தீங்களா, சேம் திங் தான் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் start.spring.io அப்படின்ட்டு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேசிக்காக வந்து செட்டப் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் இட்ஸ் கோனா பி கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ண நினைக்கிங்க அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ கைஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட் தெரியும் அப்படின்னாலும் ஸ்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இருந்த ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா கிளியராக இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் till the end of this video. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி கமெண்ட்ல வந்து கேட்கலாம். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஸோ மச் இன்டு கான்ஃபிகரேஷன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளே மேனுவலாக பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் விச் யூஸ் ஸ்ப்ரிங் பூட் ஃபார் தேர் பேக்எண்ட் சர்வர் என்ன அப்படின்னா வந்து நாட் ஆல், மோஸ்ட் ஆஃப் தம் என்ன அப்படின்னா வந்து மேனுவல் கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கம்பெனிஸ் இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்டெல் ஐஜே ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கமாக நம்ம வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஐ பின் யூசிங் விஎஸ் கோட். பட் என்ன அப்படின்னா வந்து விஎஸ் கோட்ல நீங்கள் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் இது எல்லாத்துக்குமே வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இனிஷியலி தேர் மைட் பி சம் இஷ்யூஸ். உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து விஎஸ் கோட் எடிட்டர் வந்து அதை கரெக்டாக ஒன்றா சேர்த்து புஷ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு. whereas Intel IJ is a completely full-fledged integrated development environment which is IDE. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை இன்டெல் ஐஜேல ஒர்க் பண்ணுறது இட் வில் பி குட். ஸோ வரப்போகிற ஃபியூச்சரில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பில்ஸ் எல்லாமே வந்துட்டு வில் பி மூவிங் அண்ட் டூயிங் இன் விஎஸ் கோட். பிகாஸ் அதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் ப்ரிஃபர் டு யூஸ், மை செல்ஃப் இன்க்ளூடட். பட் என்ன அப்படின்னா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் வந்து எப்படி சொல்ல ரொம்ப வந்து அப்படி ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படல. அதனாலதான் வந்து பேசிக் லெவலா இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஐம் டேக்கிங் இட் அவுட். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஸோ காய்ஸ் நீங்களும் இன்டெல் ஐஜே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஜஸ்ட் டெல் நீங்க இன்டெல் ஐஜே யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் 24 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டு ஸ்டில் 6 லைக்ஸாவே 30 லைக்ஸ் ரீச் பண்றதுக்கு ஜஸ்ட் கீப் த லைக் மூவிங் ஆன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து மோர் அண்ட் மோர் லைக்ஸ் வர இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா நிறைய பேர் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் வந்து வீடியோஸ் கேட்பாங்க. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் பூஸ்டா இருக்கும் இன்னும் இந்த பர்டிகுலர் டாபிக்ல நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு ப்ளீஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து as already told ஸ்ப்ரிங் இந்த start.spring.io வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் பேசிக்காக வந்து ஒரு இனிஷியல் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக அந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிராடல் க்ரூபி சப்போர்ட் பண்ணுமா, ஆர் வந்து கிராடல் காட்லின் சப்போர்ட் பண்ணுமா, ஆர் மேவன் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கிராடல் மேவன் இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக அப்ளிகேஷன் பில்டர்ஸ் எப்படி வந்து நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணும்போது என்பிஎம் யான் இதெல்லாமே இருக்குது. ஸோ பேக்கேஜ் பில்டர்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்றதுக்கு சேம் வே
Spring supports வந்துட்டு Gradle and Maven. So நம்ம என்ன அப்படின்னா வந்து Maven தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க Gradle யூஸ் பண்ணி பண்ணலாம். So I work with both. And எதனால நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா Maven ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா வந்து as far I have discussed with lot of Java Spring Boot developers, அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா வந்து கம்பெனிஸ்ல வந்து most of the times we prefer using Maven. எதுக்காக அப்படின்னா Maven supports lot of libraries, additional libraries and dependencies வந்து Maven support பண்ணும். And compared to Gradle, but Gradle தான் வந்துட்டு advanced one. Like Maven வந்து NPM மாதிரி, Gradle வந்து yarn மாதிரி. கிட்டத்தட்ட அந்த ஒரு கம்பேரிசனை நீங்க பார்த்துக்கலாம். So that's the thing, and I thought going with Maven will be a good thing. And நீங்க language வந்து you can use Java, Kotlin or Groovy. So நம்ம of course Java தான் யூஸ் பண்ண போறோம். And Spring Boot ஓட versions இங்க கொடுத்திருக்காங்க. I'm just going with the latest version 3.1.2. And இங்க போய்ட்டு உங்க ப்ராஜெக்ட்டோட நேம் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா you can change it out. But I'm not going to change. So அதை அப்படியே லீவ் பண்ணிடலாம். And Java version உங்க சிஸ்டம்ல நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. So in my system I have Java 18. So I'm going with Java 17 over here. And then dependenciesல போயிட்டு so இது பேசிக்கா நிறைய dependencies இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மல் ஒரு பேக்எண்ட் சர்வர் செட்டப் தான் பார்க்க போறோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து நம்ம இங்க இருந்து நிறைய டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இட் ஹஸ் lots of dependencies. லைக் வந்து ஒரு டிபி கனெக்ட் பண்ணும், லைக் எனி கைண்ட் ஆஃப் டிபி. ஃபார் எக்ஸாம்பிள் MongoDB கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து they have a NoSQL, so Spring Data MongoDB அப்படின்ட்டு ஸோ டேரக்டா MongoDB டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி லைக் Node.js MongoDB எப்படி Mongoose இருக்குதோ the same way they support JPA அப்படின்ட்டு இட்ஸ் querying library. ஸோ அதை யூஸ் பண்ணி MongoDB டேட்டாபேஸோட டேரக்டா அந்த queries எல்லாமே ரன் பண்றதுக்கு they give us inbuilt functions. Not just for MongoDB, for SQL, எல்லா டேட்டாபேஸ்க்கும் என்ன அப்படின்னா வந்து they have the support, which is a good thing. நான் பார்த்த வரைக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து அவ்வளோ டீப்பாக போக போகிறது இல்லை. we are gonna stuck to the basics. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் வெப் அப்படின்றது. ஸோ இதான் பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல இருந்து சர்வர் செட்டப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் டிபெண்டன்சி. ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு அண்ட் pretty much இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ண அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் வில் பி ஜென்ரேட்டட் ஃபார் மீ pretty much. அண்ட் இங்கே இருந்து என்ன அப்படின்னா வந்து I'll just open that project. I'll open always download those all the other. That is my project. And இங்க என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா பிகாஸ் எதுக்காகனா as I already told எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா npm இன்ஸ்டால் கொடுத்து நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சேம் வேல என்ன அப்படின்னா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்க மேவன் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க டிபெண்டன்சிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்ல. So that is exactly what is happening over here. So once the dependencies எல்லாமே இன்ஸ்டால் ஆன பிறகு so you can see terminal and everything is fine and good. So இப்போ என்ன அப்படின்னா I can start my project. So நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ I'll just take one by one. Jagdeep, yes sure, next daysலயே வந்து I'll do one. Article Suman, like Unreal, C++, JavaScript game development, sure I'll make a small video on that or specific. Rahul, future la Angular connect பண்ணி, yes sure, Angular and Spring Boot. First Angular I'll do a project, then I'll do Angular plus Spring Boot, but for sure. Jagdeep, yes, as I already told, BS Code வந்து inbuilt extension support இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண நம்ம டேட்டா அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் as I'm using Intel IJ, I don't have access for it. ஸோ அதுக்காக தான் வந்து I'm just going with this one. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. So this is good. And then oh great, 11% super Intel IJ யூஸ் பண்ணுறதுக்கு. Bala, it's just gonna be a backend server setup application. So என்ன அப்படின்னா வந்து ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான ஒரு பேக்எண்ட் சர்வர் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நோ ஃப்ரண்ட் அண்ட், ஜஸ்ட் பியூர் அண்ட் பியூர் பேக்எண்ட். ஸோ நீங்க டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஷுர் கூடி சீக்கிரமாவே வந்து பிகாஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூர் யூசிங் பேக்எண்ட் ஸ்ப்ரிங் பூட். நெக்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி மேபி அப்கமிங் வீக்ஸ்ல வில் சி, அண்ட் தென் வில் சி அ கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் பில்ட் வித் த பேக்எண்ட் சர்வர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து அப்படி மொத்தமா இது பண்ண விரும்பல. Rahul, I'm using Eclipse. Yeah, Eclipse is also a good option, Rahul. Sudarshan Balaji, hi, thank you so much for joining. So first
இப்போ எனக்கு வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்கேஜஸ் அண்ட் pretty much எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டு. மேபி ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த தீம். இட் டசன்ட் லுக் குட் பிகாஸ் எனக்கு தெரியல. லைக் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் a little bit no not sure லைக் உங்களுக்கு இது விசிபிளா இருக்கா அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் வந்து ஐம் ஜஸ்ட் change theme a little bit. Hope you guys can see this a little bit clear. So pom.xml ஸோ இதான் வந்து கைண்ட் ஆஃப் லைக் மெயின் ஃபைல். எப்படி வந்து நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்டோ இல்லை ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லையோ வந்து பேக்கேஜ்.json எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலோ சேம் வே இங்கே pom.xml. இங்கே பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ஜாவா வெர்ஷன், என் ப்ராஜெக்டோட நேம் அண்ட் தென் என் ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் டிபெண்டன்சிஸ் என்னெல்லாமே வந்துட்டு யூஸ் ஆகிருக்குதோ ஸோ அது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ that's pretty much pom.xml ஃபைல். எப்படி வந்து as ஆல்ரெடி டோல் நம்ம வந்து எப்போதுமே ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு இன்னொரு டெக் தெரிஞ்சிருக்குன்னா அதோட கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி சூப்பர் கூல் அண்ட் சூப்பர் ஈஸி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரியாக்ட் ஆர் நெக்ஸ்ட் தெரியும் அப்படின்னா இதோட நீங்க கம்பேர் பண்ணி படிக்கும்போது லிட்டில் பிட் ஈஸியரா இருக்கும். ஐ ஒன்ட் சே லைக் ஈஸி பட் லிட்டில் பிட் ஈஸியரா இருக்கும். பிகாஸ் எதுக்காகனா அங்க எப்படி பேக்கேஜ்.json ஃபைலோ சேம் வேலை இங்க pom.xml ஃபைல் நம்ம ப்ராஜெக்டோட பேசிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டப் எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த ஃபைல் தான் pom.xml. அண்ட் நெக்ஸ்ட் அங்க எப்படி நமக்கு எஸ்ஆர்சி சோர்ஸ் ஃபோல்டர் உண்டோ அதே போல இங்க என்ன அப்படின்னா வந்து we have the source folder which pretty much has everything. and இங்க என்ன அப்படின்னா அந்த மெயின் அப்படின்ற ஃபோல்டர்ல ஜாவா ஃபோல்டர்ல we have this class demo application அப்படின்னு. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து they have this dependency injected spring boot application அப்படின்னு. ஸோ பேசிக்கா இது ஒரு spring boot application அப்படின்னு சொல்லிட்டு and this is where our application starts because ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இங்கே மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெமோ அப்ளிகேஷனோட கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை அப்படியே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் செட்டப் இது வந்து என்னோட சர்வரை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் தி சர்வர் ஸோ இங்க இருந்து இந்த ப்ளே பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் த ஸ்ப்ரிங் பூட் சர்வர். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓகே நான் வேற இது எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கேன். close everything and start again. Yeah, there you go. So பாத்தீங்கன்னா தெரியும் Tomcat started server so port number 8080 என்னோட அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரன் ஆயிட்டு இருக்குது. and you folks can see this one too. பாத்தீங்கன்னா தெரியும். and உண்மையிலேயே இது ரன் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா yes it's running. so I can show you that. localhost 8080 and boom there we go. so பாத்தீங்கன்னா தெரியும் white label error page வந்திருக்கு which means the application is working. application work ஆகுது. it's just that no நம்ம கிட்ட வந்து இனிஷியலா ரவுட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால என்ன கிட்டத்தட்ட இப்போ இது எந்த செட்டப்ல இருக்கு அப்படின்னா ஒரு நோட் ஜேஎஸ்ல நீங்க எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிரஸ் ரெக்யூர் எல்லாமே பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப் டாட் லிசன் போர்ட் நம்பர் கொடுத்து ரன் பண்ணிட்டு ஆப் டாட் கெட் ரவுட் கிரியேட் பண்ணாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சர்வர் ரன் ஆகும். பட் என்ன அப்படின்னா cannot get ஸ்லாஷ் அப்படின்னு வரும்போது அது சேம் திங் தான் இங்கேயும். ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்கே ஸ்லாஷ் ரவுட் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா வந்து ஷோயிங் மீ திஸ் ஒயிட் லேபிள் எரர் பேஜ். பேசிக்கா நம்ம ஒரு ஃபால் பேக் பேஜோ இல்லைன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரவுட்டுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் செட் பண்ணாம இருந்துச்சுன்னா this white label error will come for us. So that's it. We have created our first Spring Boot application and it's up and running in our system. That's all. Because எதுக்காக அப்படின்னா வந்து with the manual configuration, I have tried the manual configuration also and it's tough. And அதுக்கு பிறகு when I see the Spring initializer, it's super easy. Because எதுக்காக அப்படின்னா வந்து all I need to do is எனக்கு தேவையான dependencies கொடுத்து ப்ராஜெக்டை ஜென்ரேட் பண்ணிட்டு just like that நான் என்ன அப்படின்னா வந்து I can get everything out of it. ஸோ இது வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்து pretty much it's good. So guys 24 likesல இருக்கும் just 1 like away 25 ரீச் பண்றதுக்கு and 6 likes away 30 ரீச் பண்றதுக்கு. ஸோ நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. so that it will be super helpful for me. I'll just have some water.
Okay. So yeah, before moving further, just I'll answer some of your questions and then I'll continue because எதுக்காக அப்படின்னா நீங்க கொஸ்டின் கேட்டுட்டு நான் ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கடுப்பாகும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் வேணும்னு பண்ணல, பட் என்ன அப்படின்னா அப்ளிகேஷனோட ஃப்ளோவை நான் பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உடனே கொஸ்டின்ஸ் எடுக்க முடியல. ஸோ கொஸ்டின்ஸ் உடனே என்ன ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் சேயிங் இட் பிகாஸ் எதுக்காகனா நான் உங்க பொசிஷன்ல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா யோசிப்பேன், என்ன இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கான், நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கோம் பட் பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. just answer your questions out and then I'll continue the project. But sometimes என்ன அப்படின்னா ஃப்ளோவா நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோ பிரேக் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் கொஸ்டின்ஸ் கடைசியா எடுப்பேன். பட் I'll just answer the things out. ஆதித்தன் சுமன் ப்ரோ, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யணும், how to display my website in Google search by searching my website name or any other content related to the website. So ஆதித்தன் சுமன், you can't directly do that. For example, இப்போ ஃபேஸ்புக்னு சர்ச் பண்றீங்க, ஃபேஸ்புக் வருது அப்படின்னா பிகாஸ் ஃபேஸ்புக் வெப்சைட் இஸ் இந்த இன்டர்நெட் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் த ரீச் தே ஹேவ் இஸ் வைட். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கோ இல்லை மேபி ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் உங்க நேம் கொடுத்தாலோ இல்லை அப்படின்னா சம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணி வரணும் அப்படின்னா உங்களை பத்தி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அதர் தேன் யர் வெப்சைட் இன்டர்நெட்ல வேற வேற வெப்சைட்ஸ்ல நிறைய இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா கூகுள் நோஸ் தட் யூ ஆர் அ ரிலேட்டட் பர்சன் டு தட் பர்டிகுலர் வேர்ட். அப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட வெப்சைட் உங்களோட ரிசல்ட்ஸ் அந்த பர்டிகுலர் டேர்முக்கு காமிக்கும். ஓகேயா? ஸோ தட் இஸ் ஸோ அதுக்கு டைரக்டா அதை பண்றதுக்கு தட் இஸ் நோ மெத்தட். அது கூகுளா பண்ணக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா ஸ்டாரோட இது வருது அப்படின்னா பிகாஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ், அவங்க பண்ண மூவிஸ் அது எல்லாமே இருக்கிறதுனால கூகுள் நோஸ் திஸ் பர்சன் அண்ட் பர்சனோட நேம்னா இவங்கள தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும் அப்படின்ட்டு. அதான் பேசிக் ஐடியா. ஸோ அதுக்குன்னு சொல்லி எந்த மெத்தடாலஜிஸோ ட்ரிக்ஸோ எதுவுமே கிடையாது. இட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹேப்பன் when there is a lot of information. வெப்சைட்ஸ்ல உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அப்போ அந்த பர்டிகுலர் டேர்ம் கொடுத்தாலே உங்களோட இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட். So Node.js is Nest.js best சொல்லுங்க ப்ரோ. சரண், I'll definitely make a separate video on that Node.js Nest.js. So அதை நீ வாட்ச் பண்ணலாம். Anton Suman recently search your name. Yes, Anton Suman, that is what I've been talking about. So என்ன அப்படின்னா it's not just creating a website and deploying it. Other than that என்ன அப்படின்னா more and more your social appearance and with other websites எந்த அளவுக்கு frequent-ஆ you're being active in other websites அது எல்லாத்தையுமே Google will listen it out. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா we are so private, we are so secure, we are privacy அப்பலாம் ஒரு மண்ணும் கிடையாது. Google, everybody, Google, Instagram, they know stuff. எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க தெரியாது, பட் நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். லைக் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்கிட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லயோ I'll be speaking something லைக் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தேன் நேற்று, இது மேபி இது நல்லா இருக்குமான்னு தெரியல, இந்த கம்பெனில ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு திடீர்னு போயிட்டு நான் அமேசான்ல பார்த்தேன் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ் என்னோட டாப் ஆஃப் த ஸ்க்ரீன்ல அட்வர்டைஸ்மெண்டா நிற்கும். ஹவு இட் ஹேப்பன்ஸ்? நான் வாட்ஸ்அப்ல பேசுறேன், தேர் சேயிங் லைக் இட்ஸ் என்கிரிப்டட் ஒன், இன்ஸ்டாகிராம்ல பேசுறேன் இட்ஸ் என்கிரிப்டட் சாட் மெசேஜ், பட் இட் somehow no. ஸோ எதுக்காக அப்படின்னா these are big giant tech companies, they can do anything what they want with the data. ஸோ அதனால தான் என்னன்னா வெப்சைட்ஸ்ல நீங்க போடக்கூடிய இன்டர்நெட்ல உங்களை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா இட்ஸ் undeletable. ஸோ இஃப் இட்ஸ் தேர் ஆல்வேஸ். ஸோ அதை வச்சு தான் கூகுள் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு என்னென்ன வெப்சைட்ஸை டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். ஜெகதீப் அவ்வளோதான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் ஜெகதீப், அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல், நத்திங் மச். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி ரவுட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றதுன்னு. பட் திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு மேல நமக்கு பெருசா செட்டப் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வி ஸ்டார்ட் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வி கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் திஸ் திங் அவுட். நம்ம பெருசா எந்த விதமான செட்டப் ஆர் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தட்ஸ் அ திங். பாலா, இந்த வீடியோல we are not deploying it out, but upcoming இதுக்கு அடுத்து பண்ண போற வீடியோஸ்ல we will see the deployment setup stuff also. Coming back here. Okay, so எல்லாரோட क्वेश्चंस ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். So I'll just continue. So இப்போ என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு everything is good, everything is fine, பட் என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இங்க வரல, which is of course creating a route. So எப்படி நான் route கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா over here I can create a new Java class. So Java பொறுத்த வரைக்கும் எல்லாமே classes தான். So I'll create a Java class here. So it can be any class, doesn't matter. Let's say test. So test அப்படின்னு சொல்லி நான் ஒரு class இங்க இருந்து கிரியேட் பண்றேன்.
அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து I'm gonna create a route. ஸோ இந்த ரவுட் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டிபெண்டன்சி வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் பேசிக்கா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா வந்து எனக்கு என்ன டிபெண்டன்சி வேணுமோ அதை இந்த கிளாஸ்ல டைரக்டா யூஸ் பண்றதுக்கு நம்ம செட் பண்ணுவோம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து பேசிக்கா கிளாஸ்னாலே தெரியும் உங்களுக்கு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டா இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பிகாஸ் ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக்கா நீங்க வந்து உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. அப்போ ஒரு கிளாஸ் வச்சு தான் நீங்க இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். கிளாஸ் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் அ நியூ கீவேர்ட். அதை வச்சு அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டா இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுவீங்க அண்ட் தென் அந்த கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணுவீங்க. பட் வித் ஹெல்ப் ஆஃப் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நீங்க அந்த செட்டப் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைரக்டா அந்த கிளாஸுக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். நம்ம இதெல்லாம் பத்தி இன்னும் அப்கமிங்கா வர நிறைய டீடைலா பார்ப்போம். மேபி ஈவன் ஐ டூ அ ஃபியூச்சர் கோர்ஸ் ஆன் ஜாவா ஸ்ப்ரிங் பூட். பிகாஸ் எதுக்காகனா இதுல we are gonna focus on how simple it's to create a REST API, get, post, put, patch, delete எல்லாமே with Java Spring Boot. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் அ டிபெண்டன்சி. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இந்த கிளாஸ் என்னன்னா என்னோட சர்வர்ல வந்து இது ஒரு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனா ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்றேன். வாட் இஸ் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரவுட்டை நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா அந்த ரவுட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகணும் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா வந்து இது எம்பிசி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். பட் என்ன அப்படின்னா வந்து நமக்கு நோட் ஜேஸ் இதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் டூ டைனமிக் ஸ்டஃப் அப்படின்றதுனால அதுலயும் நம்ம அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். பட் அது வந்து கண்டிப்பா பண்ணாதான் சர்வர் ஒர்க் பண்ணணும் கிடையாது. பட் இங்க வந்து அப்படிதான் பண்ணி ஆகணும். ஸோ இங்க என்ன அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னோட ரெஸ்ட் ஏபிஐக்கான கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். விச் மீன்ஸ் ஒரு ஏபிஐ நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அதான் வந்து கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்லாஷ் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ அந்த ஸ்லாஷ் டெஸ்ட்டுக்கு போறேன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகி அது ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். ஸோ அப்போ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எந்தெந்த கிளாஸுக்குலாம் நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் டிபெண்டன்சி கொடுத்துருக்கணும், தட் இஸ் வேர் த ஃபங்க்ஷன் ரிசைட்ஸ். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து டைரக்டா I can create a function public and இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்ல வந்து டேட்டா ரிட்டர்ன் பண்ண போகுது. and இங்க என்ன அப்படின்னா let's say initial. so function name can be anything, it doesn't matter. இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா API is working அப்படின்னு சொல்றேன். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தீங்களே தட்ஸ் ஆலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் என்னன்னா எந்த ரவுட்டுக்கு இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ எனக்கு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் இருக்கு அண்ட் இங்கே என் ப்ரௌசர் இருக்கு. இப்போ என் ப்ரௌசர்ல எந்த ரவுட்டை நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்றத வந்து நான் எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. ஸோ அதான் என்ன அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஹியர் தேர் இஸ் another dependency, another mapping called as get அப்படின்ட்டு. ஸோ இந்த கெட் மேப்பிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா டைரக்டா எனக்கு என்ன பாத் வேணுமோ அதை நான் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் சே ஸ்லாஷ், ஸோ ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஐ கேன் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் எம்டி ஆல்சோ. ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம், போத் ஆர் ஃபைன். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு அண்ட் என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் வி நீட் டு ரீஸ்டார்ட் அவர் அப்ளிகேஷன். ஸோ அப்போ தான் வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஹியர் and low close 8008 enter பண்ணா சோ இப்போ பாத்தீங்கன்னா 3 API is working அப்படின்றது வரும். So now you can see it says API is working அப்படின்னு. As simple as it is, we have created a route. So பாத்தீங்கன்னா 3, that's all. Because எதுக்காக அப்படின்னா வந்து when I thought like Java, Spring Boot, அப்படின்னா வந்து நம்ம பிகாஸ் நம்ம ஃபுல்லாவே Node.js, JavaScript related frameworks and stuffs ஓட ஒர்க் பண்ணிட்டோம், which is super dynamic and you can do anything. until or otherwise நீங்க TypeScript யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி நிறைய செக்ஸ் எல்லாமே வரும். பட் அதர் தன் தட் இஃப் யூ ஆர் யூசிங் JavaScript you are super easy to go. எந்த டைப்பை எங்க வேணாலும் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணி அதை கொண்டு வந்துடலாம். பட் ஜாவா யூ கான்ட் டூ தட். பிகாஸ் என்ன அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, நான் ஸ்ட்ரிங் டைப் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா ஐ நீட் டு மென்ஷன் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோனா ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து இந்த கெட் மேப்பிங் பேசிக்கா என்ன சொல்ல வருது அப்படின்னா இது ஒரு கெட் ரவுட். ஓகே, இங்க நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஸ்லாஷ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிக்கலாம் எப்படி ப்ரோ கரெக்டா வந்து இந்த இதை எடுத்துக்கிட்டு அப்படின்னு.
This is where Spring Boot plays super easy. So இதை வந்து நான் எப்படி சொல்ல அப்படின்னா, இதை வந்து ஈஸின்னு சொல்றதா இல்ல இது இன்னும் என் ஒர்க்கை வந்து டிஃபிகல்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதா அப்படின்னா, தெரிஞ்சு பண்றவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ஒர்க். எதுக்காக அப்படின்னா, நம்ம அங்க லைக் நோட்.js எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லா ஃபைலையும் ஒவ்வொரு இடத்துலயும் இம்போர்ட் பண்ணணும், நம்ம அதுக்கு பாத் டிஃபைன் பண்ணணுமா எக்கச்சக்கமான ஒர்க் உண்டு. பட் இங்க என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை. இட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேப்பன்ஸ். ஸ்ப்ரிங் பூட் என்ன அப்படின்னா behind the scenes அதுவே எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் அண்ட் டென்ஸ் டு டூ த திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இது இல்ல இல்ல எனக்கு ஸ்லாஷ்லாம் வேண்டாம், ஸ்லாஷ் வந்து லெட்ஸ் சே ஸ்லாஷ் டெஸ்ட் அப்படின்றதுக்கு எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா இங்க நான் ஸ்லாஷ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஜஸ்ட் ரீஸ்டார்ட் மை அப்ளிகேஷன். there it is. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்க இருந்து லெட்ஸ் சே application. So இப்போ நான் வந்து localhost 8080 போனேன்னா எனக்கு திருப்பி இதே இது ஒயிட் லேபிள் எரர் பேஜ் வரும். பட் அதே இது இங்க இருந்து ஸ்லாஷ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா API is working வரும். That's all. Boom, there we go. Route create பண்ணியாச்சு. We have our backend server up and running. So இவ்வளோ easy and simple Java Spring Bootல வந்து you can create a backend. Yes, it's true. Because எதுக்காக அப்படின்னா வந்து when I saw this, because எதுக்காக அப்படின்னா I work like so bad. So என்ன அப்படின்னா வந்து எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா மறந்துட்டு. So it's kind of like I'm learning it all over again. So என்ன அப்படின்னா when I remember all these things, then only I realized like என்ன அப்படின்னா வந்து yeah, Spring Boot is easy. என்ன அப்படின்னா வந்து நீங்க அடிஷ்னலா சில விஷயங்களை வந்து கொண்டு வரும்போது லைக் ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு டோக்கன் பேஸ் ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி செட்டப் கொண்டு வரீங்க, இந்த மாதிரிலாம் எக்ஸ்டர்னலா உள்ள எடுத்துட்டு வரும்போது இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நீங்க நிறைய பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கோட் என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்க. லைக் என்ன அப்படின்னா வந்து இப்போ இது பேசிக்கா என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்னா இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் என்ன டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸை இன்னொரு ஃபைல்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதை அப்படி வச்சாதான் ஒர்க் ஆகும் கிடையாது. பட் தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ற போது கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனோட அந்த இப்போ இங்க இருந்து நம்ம டைரக்டா ஸ்ட்ரிங்ன்ற போது பிரச்சனை இல்லை. பட் இதே இது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து query பண்ணி டேட்டா எடுத்து ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா அப்போ அந்த டேட்டா பேஸ்க்கான query ரன் பண்றது ஒரு ஃபைல்ல இருக்கும். அந்த query ரன் பண்றதை நான் கால் பண்றது இன்னொரு ஃபைல்ல இருக்கும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்ணி அங்க இருந்து கால் ஆகுற அந்த செகண்ட் ஃபங்க்ஷனை இங்க இருந்து நான் கால் பண்ணுவேன். ஸோ இங்கதான் ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு இட் பிகம்ஸ் a little bit trickier அப்படின்றது. பட் நார்மலா வந்து நம்ம பேசிக் லெவல்ல இருந்து போனோம் அப்படின்னா இட்ஸ் சூப்பர் ஈஸி டு லேர்ன். அதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 29 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 1 லைக் அவே 30 ரீச் பண்றதுக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் திஸ் வீடியோ ரீச் லாட் ஆஃப் பீப்புள். அதுக்காக தான். ஃபைன் ப்ரோ, இது எல்லாமே ஃபைன். பட் வாட் வி ஆர் கோனா டூ டுடே அப்படின்னு கேட்டீங்கன்னா வி ஆர் கோனா டூ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ கெட் ரவுட் பார்த்துட்டோம். பட் இதே இது வந்து போஸ்ட் ரவுட் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் அப்படின்னா டைரக்டா வந்து அதே மாதிரி நான் வந்து பப்ளிக் ஆட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுல டேட்டா ரிசீவ்ட் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா எப்படி கெட் மேப்பிங் கொடுத்தனோ அதே மாதிரி புட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான ரவுட்டை மென்ஷன் பண்ணி இப்போ போஸ்ட் அப்படின்னா போஸ்ட் மேப்பிங். தட்ஸ் ஆல். இட் ஜஸ்ட் gives me the things I need. ஸோ ஈஸியா வந்து எனக்கு இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா all I need to do is just restart my application. Okay, it's restarted. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா I'll open via Postman. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து போஸ்ட் அவுட் அப்படின்றதுனால அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஐ நீட் API டெஸ்டிங் அப்ளிகேஷன். ஸோ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து என்ன அப்படின்னா localhost 8080/test அப்படின்னு சொன்னா API is working அப்படின்றது வரும். அதே இது போஸ்ட் அவுட்டுக்கு வச்சுட்டு ஸ்லாஷ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் சே டேட்டா ரிசீவ்ட். தட்ஸ் ஆல். பூம், there we go. போஸ்ட் அவுட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஈஸியா பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நான் யோசிச்சு பார்த்தேன் லைக் இப்போ நம்ம நோட்.jsல பண்றது இதையும் நோட்.jsல என்ன அப்படின்னா வந்து ஹெல்ப் ஆஃப் நோட்.js அண்ட் எக்ஸ்பிரஸ் உட்காந்து நான் எல்லாத்தையும் எனக்கு ஞாபகம் பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் எல்லாத்தையும் நான் உட்காந்து கிரியேட் பண்ணணும். ரவுண்ட்ஸ் அதுக்கான ஃபங்க்ஷன்
அதாவது இங்க என்ன அப்படின்னா they have everything inbuilt. நான் அதை கரெக்டான இடத்துல எடுத்து யூஸ் பண்ணா போதும், it just connects everything. லைக் எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்ல வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கு, லைக் ஒரு பசில் மாதிரி. எல்லாம் தனித்தனியா அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது இங்க வரணும், இது இங்க வரணும், இது இங்க வரணும், எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணனா பூம், ஐ காட் மை அப்ளிகேஷன் ரன்னிங். ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் சூப்பர் ஈஸி அண்ட் சூப்பர் கூல். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா ஃபைன் பட் எப்படி நான் வந்து சர்வருக்கு டேட்டா சென்ட் பண்றது? How does happen? So this is where again I think Spring Boot, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் இதை வந்து பிகாஸ் என்னோட இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸும் போய் வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஹூ திங்ஸ் செக்யூரிட்டி இஸ் தேர் மெயின் திங். ஸோ செக்யூரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் தேன் ஆப்டிமைசேஷன் கோட் இது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவங்க ஜாவாஸ்க்கு தான் போவாங்க அப்படின்னு ஜாவா பேக்கெண்ட் சர்வருக்கு. எதுக்காக அப்படின்னா லைக் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணும். பிகாஸ் போஸ்ட் அவுட்னாலே பேசிக்கா வி சென்ட் சம் டேட்டா டு சர்வர் அண்ட் சர்வர் வந்து அதை வச்சு இட் டஸ் சம்திங் லைக் அதை ஆட் பண்றதோ ஆர் அப்டேட் வாட் எவர் இட் டஸ் சம்திங். ஸோ இப்போ நம்ம நோட் டேஸ்லாம் பேசிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஜஸ்ட் சென்ட் சம் டேட்டா request.body போட்டு we get it out. Maybe we use a middleware to handle that JSON data. பட் அப்படிதான் நம்ம பண்ணுவோம். பட் ஸ்ப்ரிங் பூட்ல என்ன அப்படின்னா it's how to say it's a little bit trickier அப்படின்னு சொல்லலாம். பட் எப்படி சொல்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா it actually makes sense. ஓகே, இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் யாராலையும் தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த ஒர்க் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னா என்னடா இது இந்த சின்ன அப்ளிகேஷனுக்கு நம்ம இவ்வளவு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனும் வரும். ஓகேயா? பிகாஸ் எதுக்காகனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு போனோம் அப்படின்னா நான் இப்படி இந்த ரூம் விட்டு வெளியே போய் நான் பக்கத்து ரூம் போயிடலாம். அதை விட்டுட்டு இல்லை நான் இந்த ரூம்ல பக்கத்து ரூம் போறதுக்காக 2 ரூமுக்கு நடுவுல இருக்க செவுரை உடைச்சு இங்க இருந்து அங்க நான் ஆட்டோமேட்டிக்கா அந்த சேர்லயே போறதுக்கு ஒரு ட்ராக் மாதிரி ஒன்று போட்டு இவ்வளவு இது பண்ணணுமா அப்படின்னா மேபி சம் பிளேசஸ்ல தேவைப்படலாம். மேபி அந்த ரூம் ரெண்டுமே வந்துட்டு லைக் ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு பெரிய பில்டிங்ல, அவங்களுக்கு தேவைப்படலாம். பட் இங்க இருந்து பக்கத்து ரூம் வந்துட்டு லைக் ஒரு 2 செகண்ட்ஸ் வெளியே போய் நான் நடந்து போனா வந்துடும் அப்படின்ற போது அதுக்கு நான் இவ்வளவு விஷயம் பண்ணுமான்னு யோசிக்கிறேன். அந்த சேம் திங் தான் இந்த சர்வருக்கு இவ்வளவு பண்ணுமா அப்படின்னு தோணும். பட் ஜாவால நீங்க பேக் அண்ட் சர்வர் கிரியேட் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுல நான் எப்படி டேட்டா ரிசீவ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா ரிசீவ் பண்றதுக்கு என்ன டேட்டா ரிசீவ் பண்ண போறீங்களோ அதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நான் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்கா இப்போ நான் சிம்பிளா ஒரு யூசர் டேட்டா சென்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஹியர் ஐ வுட் சே ஸோ ஒரு 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் இமெயில், பப்ளிக் int age. ஸோ இந்த 3 டேட்டா தான் நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை டிஃபைன் பண்ணிக்கணும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அது டிஃபைன் பண்ண பிறகுதான் இந்த டேட்டாவை வந்து நான் என்னோட போஸ்ட்ல ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ண முடியும், சாரி ரிக்வெஸ்டா சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்றது எங்க ரிசீவ் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டரா ரிசீவ் ஆகும். பட் இங்கேயும் நான் வந்து ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணணும் விச் இஸ் அட் ரிக்வெஸ்ட் பாடி அப்படின்றது. ஸோ இது இன்ஜெக்ட் பண்ணாதான் எனக்கு டேட்டா கிடைக்கும். அண்ட் தென் ரிக்வெஸ்ட் பாடி இது பண்ண பிறகு அதோட டைப்பை மென்ஷன் பண்ணும் விச் இஸ் யூசர் டைப். ஸோ அதான் இங்கே டைப் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் என்ன டேட்டா நேம்னாலும் கொடுத்துக்கலாம் அந்த பேராமீட்டருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் சே யூசர் டேட்டா அப்படின்னு. ஸோ இப்போ இதே வந்து நான் டேரக்டா இப்போ என் ரெஸ்பான்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன டேட்டா இருக்கோ அதையும் நான் டேரக்டா ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இங்கே நான் டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். பட் இங்கே ரிட்டர்ன் பண்ற வந்து யூசர் டேட்டா டைப். ஸோ அப்போ இங்கேயும் பப்ளிக்ல ரிட்டர்ன் வந்து டைப் யூசர் அப்படின்னு கொடுக்கணும். எதனாலனா பிகாஸ் இந்த யூசர் டைப்ல இருந்து வரக்கூடிய டேட்டா தான் ரிசீவ் பண்றேன், அதையே ரிட்டர்ன் பண்றன்ற போது ரிட்டர்ன் டைப்பா அதே தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு I just test this application again. Okay, server is running. Post out body raw JSON name Anton email and age. Send. There we go. So you can see நான் சென்ட் பண்ண டேட்டா எனக்கு அப்படியே திருப்பி வந்து ரெஸ்பான்ஸா வருது. பிகாஸ் இந்த டேட்டா தான் நான் என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா நான் ரிக்வெஸ்ட் பாடியில இருந்து ரிசீவ் பண்றேன் as a யூசர் டேட்டா அண்ட் அதே இதை நான் திருப்பி சென்ட் பண்றேன். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ யோசிக்கலாம் இதுக்கெல்லாம் இதை டிஃபைன் பண்ணி அதை எடுத்து
yes, that's how it happens. So it's super nice because எதுக்காக அப்படின்னா வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது தான் தெரியும் இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. பிகாஸ் நீங்க இது பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காததுனால உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. பட் நீங்க அதை பண்ணும்போது யூ ஃபீல் ஓகே திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன் டு கோ அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் த திங் அபவுட் திஸ் ஒன். ஸோ யா ஐ திங்க் have a small water break. So bro இந்த ஆட் சிம்பிள் கொடுத்து இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கேஸ் சென்சிட்டிவா ப்ரோ இந்த பண்ணனும் கேட்கலாம். எஸ் டீப் பிகாஸ் இது அதெல்லாமே வந்துட்டு இன்பில்ட்டா அந்தந்த டிபெண்டன்சில ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கக்கூடிய அனோட்டேஷன்ஸ் அது எல்லாமே ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க எப்படி வச்சிருக்காங்களோ அதே தான் கொடுத்தாகணும். we can't use it in small letter and use private variables. Yes, of course, Java பொறுத்த வரைக்கும் we should be using private variables. பட் என்ன அப்படின்னா வந்து பிரைவேட் வேரியபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு பிறகு திருப்பி அந்த பிரைவேட் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்றதுக்கு we need to again give a constructor and then வந்து different parameters நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா then we need to have multiple constructors which is called constructor overloading. and then அதுக்கு பேசிக்கா get and setter மெத்தட் செட் பண்ணும் and அதை பிரிண்ட் பண்றதுக்கு டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தனியா கிரியேட் பண்ணும். there is like a lot of work to do. So that is the only reason I have it as public here. But of course private la vandu create pandradha it's a better option. So ipo enna appadina I'll start creating a new route. So a new route create பண்றதுக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா here I'll create another package. So இங்க என்ன அப்படின்னா வந்து new package அப்படின்னு சொல்லிட்டு so new package ன்ற ஜாவா பொறுத்த வரைக்கும் உள்ள தனி செப்பரேட் ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றோமோ that is how a package works. So இங்க book அப்படின்னு சொல்லிடுறேன். and இதுல என்ன அப்படின்னா வந்து I'll have a separate controller function. so book controller.js அப்படின்னு சொல்லிட்டு hell yeah I missed it. the JavaScript இதுலயே வந்து I guess out. So this is what happens, you know, frequent வந்து நீங்க multiple techல மாத்தி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா this shit happens. You go back and forth with Next.js, Python, Flask, Django, SpringBoot. You know, this thing happens a lot of times. So இங்க என்ன அப்படின்னா வந்து I would say book controller. There is the book controller class. So இங்க என்ன அப்படின்னா வந்து basically I'm gonna have routes for adding a book, getting all the books, updating a book data and deleting a book data. So pretty much என்ன அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் நான் என்ன அப்படின்னா routes create பண்ண போறேன் இங்க இருந்து. So as I already told first என்ன அப்படின்னா வந்து இங்க rest controller அப்படின்றத mention like this. and இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா so first இப்போ இந்த இதை வந்து நான் தனியா ரவுட்ல இப்போ வந்து நார்மலா ஸ்லாஷ் ரவுட் எல்லாமே இந்த test.javaக்கு போகுது. அப்போ இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்ல இருக்க ரவுட்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு நான் ஒரு காமன் பாத்திக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து at request mapping அப்படின்ற அனோட்டேஷன் ஆட் பண்ணிட்டு இதுல path அப்படின்றதுல பேசிக்கா எனக்கு தேவையான பாத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ I'll just say book அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்குள்ள இருக்கிற அதுக்கு பிறகு நான் கிரியேட் பண்ற ரவுட்ஸ் எல்லாமே வந்து அந்த புக் அப்படின்றதுக்கு கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ரிட்டர்ன் புக் ரவுட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதுல நான் வந்து கெட் மேப்பிங் மறக்காம ஆட் பண்ணணும். ஸோ கெட் மேப்பிங் இதுல இருந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு என் அப்ளிகேஷனை நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஹாய் சுஜித், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க ப்ளீஸ். help this video reach a lot. So சுஜித்துக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 31 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் 4 லைக்ஸ் அவை 35 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வாட்ச். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் டைரக்டா இப்போ இந்த புக் ரவுட்டை வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா just go here and இங்க இருந்து localhost 8080/book அப்படின்னு சொல்லிட்டு என்டர் இது பண்ண அப்படின்னா so you can see book route is working அப்படின்னு வரும்.
Yes, Chandra Shakti, we are gonna see delete pretty much everything. You know, get, post, put, delete. Pretty much நாலுமே நம்ம பார்க்க போறோம். So yeah, you can see slash book அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இங்க இருக்க அந்த புக் அப்படின்ற பார்த்து ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்க அந்த ஸ்லாஷ் ரவுண்டுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்போ கஸ்டம் ரவுட்ஸ் மல்டிபிள் ரவுட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா உங்க மெயின் அப்ளிகேஷன்ல இருந்து இந்த பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தடுத்த பேக்கேஜ்ல இந்த மாதிரி வந்து பாத் மென்ஷன் பண்ணிட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் திங் ஒர்க்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்னோட புக்கோட டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் என்ன அப்படின்னா வந்து ஐ கிரியேட் அ லிஸ்ட் அண்ட் இதுல வந்து ஐ நீட் டு கிவ் அ டைப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து என் புக் டேட்டா வந்து எந்த டைப்ல இருக்குமோ நான் அந்த டைப் இது பண்ணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஐ ஹேவ் another class here புக் அப்படின்னு. ஸோ பேசிக்கா என்னோட புக் டேட்டா எப்படி இருக்க போதோ அந்த டேட்டா டைப்பை வந்து நான் இதுல வந்து மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே பப்ளிக் லாங் ஐடி. ஸோ பேசிக்கா அந்த புக்கோட ஐடி ஸ்டோர் பண்றதுக்கு அண்ட் தென் பப்ளிக் நேம். ஸோ அந்த புக்கோட நேம் ஸ்டோர் பண்றதுக்கு பப்ளிக் ஸ்ட்ரிங் ஆத்தர். ஸோ அந்த புக்கோட ஆத்தர் நேம் ஸ்டோர் பண்றதுக்கு அண்ட் பப்ளிக் டீச்சர் குவான்டிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பப்ளிக் இன்டீஜர் ரிலீஸ் இயர். ஸோ அந்த புக் வந்து எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறது. எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து pretty much நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிடுவேன். So I'm gonna have two separate constructors. ஒன்று என்ன அப்படின்னா வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எந்த பேராமீட்டர்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணாம ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க இன்டெலிஜே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் யூ கெட் வித் இன்டெலிஜே. பிகாஸ் அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேட்டா விஎஸ் கோட் மூவ் ஆகாம இதில் இது பண்ணுது. ஸோ டேட்டா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹியர் யூ கேன் சி ஆப்ஷன் கால்ட் அஸ் ஜென்ரேட். ஸோ நீங்க வந்து கண்ட்ரோல் என் ப்ளஸ் பண்ணி இதை கொண்டு வரலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், கெட்டர் மெத்தட்ஸ், செட்டர் மெத்தட்ஸ் இது எல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்தனா ஸோ எதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணு கேட்கும். இப்போ நான் செலக்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். with all these parameters except id மட்டும் இல்லாம மத்த எல்லாத்தையும் வச்சு நான் கிரியேட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா வந்து id வேல்யூவை whenever I create a book data I automatically generate it. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா வந்து நான் ரேண்டம் கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜாவால வந்து இன்பில்ட்டா யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்குது. ஸோ random is equal to new random of and இதை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா டைரக்டா ஐடி வேல்யூ ஜெனரேட் பண்றேன். ஸோ திஸ் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் நெக்ஸ்ட் லாங். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து ஆரிஜின் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஐ வுட் கிவ் அ ரேண்டம் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி அண்ட் தென் எண்ட் என்ன அப்படின்னா வந்து இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்க கொடுக்காம கொடுத்தீங்கனாலும் ரேண்டம் வேல்யூ வரும். பட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சாரி கைஸ் நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் வரும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா ஜஸ்ட் டு மேக் ஷுர் லைக் எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ரேஞ்சில் இருந்து மேக்ஸிமம் வேல்யூ பிகாஸ் மேக்ஸிமம் வேல்யூ கோஸ் ஆஸ் லாங் ஆஸ் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ அதனால அது வரைக்கும் நான் என்ன அப்படின்னா வந்து ஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ தட் ரேண்டமாக எனக்கு ஒவ்வொரு வாட்டி என்ன அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பிரிட்டி மச் டன் and yeah everything is good. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து புக்குக்கான டேட்டா வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா go back to the controller function. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா என்னோட டேட்டா வந்து நான் ஆட் பண்றதுக்கு ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இந்த லிஸ்ட்ல டேட்டா நான் வந்து ஆட் பண்ணும்.
So to do that, I'm gonna do all these things. Let me do that. So இங்க என்ன அப்படின்னா வந்து லிஸ்ட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் புக் அப்படின்ற டைப் மென்ஷன் பண்ணிருக்கேன். It's gonna be an array of books. So இங்க என்ன அப்படின்னா வந்து நியூ array list அப்படின்றத மென்ஷன் because எதுக்காக அப்படின்னா it's gonna have an array of books. So array list அப்படின்றது it's a data structure available in Java. So பேசிக்கா என்ன அப்படின்னா it's an array. பட் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இனிஷியலாவே நீங்க வந்து நார்மல் அரே நீங்க கிரியேட் பண்ணலாம் இன் ஜாவா. பட் என்ன அப்படின்னா நார்மலா அரே டைப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போதே எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். லைக் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேட்டா யூ கோனா ஸ்டோர் இன் தட் அரே, அந்த சைஸுக்கு தான் அரேவை கிரியேட்டே பண்ண முடியும். பட் வித் அரே லிஸ்ட் என்ன அப்படின்னா யூ டசன்ட் நீட் தட். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் நீங்க இந்த அரேல ஆட் பண்ணிக்கலாம். pretty much டைனமிக்கா உங்களுக்கு என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் இதை ஆட் பண்ண போறீங்கன்னே தெரியாது. யூ கேன் ஆட் 10, யூ கேன் ஆட் 100 அப்படின்னு இருக்கும்போது யூ ஜஸ்ட் கோ ஃபார் த அரே லிஸ்ட். ஸோ இந்த அரேல தான் என்ன அப்படின்னா வந்து என்னோட புக்ஸோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ண போறேன். as I already told, இது என்ன அப்படின்னா வந்து it's gonna be a normal application, you know, backend server application. நம்ம இங்க DB யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம அடுத்து இந்த வீடியோ வந்து so guys note this one out. If this video reaches 250 likes, okay, yeah, so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ I am saying it out. இந்த வீடியோல I am just, you know, let's say I am giving my word அப்படின்னு சொல்லலாம். If this video reaches 250 likes, so nothing but just 200 likes more, இந்த வீடியோ 250 likes reach பண்ணுச்சு அப்படின்னா I'll do another video on Java Spring Boot with a DB. So database is gonna be a suspense. It can be MySQL database, it can be MongoDB database, it can be anything. But definitely ஒரு database வச்சு I'll connect and do everything. But அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நீங்களும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிருங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து போஸ்ட் நோட் கிரியேட் பண்ணலாம் பிகாஸ் ஐ நீட் டு ஆட் அ புக். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வந்து அதில் அனதர் கெட் ரவுட். ஸோ பேசிக்காக வந்து டேட்டா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு I will say public list of book get books அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து அந்த புக்ஸ் அரேவை அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது. நீங்க என்ன அப்படின்னா வந்து at get mapping / all அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது பேசிக்கா வந்து எல்லா புக்ஸோட டேட்டாவையும் கெட் பண்ண அப்படின்னா ஆல்னு கால் பண்ணா it just gives me everything. So if I just restart my application, go. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து புக் / all அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு எம்டி அரே வரும். பிகாஸ் இனிஷியலா வந்து அரே லிஸ்ட் doesn't have anything. அதனால என்ன அப்படின்னா it gives me an empty array. பட் என்ன அப்படின்னா இங்க இந்த டைப் இதெல்லாமே மென்ஷன் பண்றது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இங்க நம்ம ரிட்டர்ன் பண்ண போறது புக் டைப் டேட்டா, பட் இட்ஸ் கோனா பி an array of book. ஸோ அதனால லிஸ்ட்ல அந்த புக் வச்சு நான் ரிட்டர்ன். ஸோ ஜாவால வந்துட்டு இந்த டைப் இதெல்லாம் மென்ஷன் பண்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் நீங்க வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் டசன்ட் லுக் மச் டிஃப்ரெண்ட் ஃபார் யூ கைஸ். பட் ஃபார் பீப்புள் லைக் மீ ஹூ ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்ல இப்போ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ get back, just have a small water break. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா so much heat and பேசிக்கிட்டே இருக்கிறதுனால I'm sweating out lot. அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அவுட் விச் இஸ் அ போஸ்ட் அவுட். பேசிக்காக நான் என்ன அப்படின்னா புக் டேட்டாவை இந்த அரேல ஆட் பண்ணும். ஸோ லெட்ஸ் see how I'm gonna do. So guys 34 likesல இருக்கும், just 1 like away 35 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாரா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து over here basically I need to add a book. So public book நான் ஆட் பண்ண பிறகு நான் ஆட் பண்ண போற அந்த புக்கோட டேட்டாவே நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ அதே ரிட்டர்ன் டைப்பா கொடுத்துட்டு இதுல at request body அப்படின்ற அந்த அனோடேஷன் கொடுத்துட்டு புக் and then அந்த புக் டேட்டா எனக்கு கிடைக்கும். மறக்காம இங்க என்ன அப்படின்னா
போஸ்ட் அனோட்டேஷன் ஆட் பண்ணலாம், போஸ்ட் மேப்பிங் அனோட்டேஷன். இதுல ஸ்லாஷ் ஆட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்த பிறகு now I have the book data. All I need to do is just இந்த அரேல நான் ஆட் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா here are some crucial things which we need to understand. So for example, டைரக்டா புக்ஸ் அரேல வந்து நான் இப்படி புக்ஸ் டாட் ஆட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து அதில் டைரக்டா அந்த டேட்டாவை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ புக் டேட்டா அப்படின்னு சொன்னோம்னா I can add into that array and then return பண்ணும்போது I'll just return the book. So this is pretty much straightforward stuff. பட் என்ன அப்படின்னா வந்து நான் இப்படி டைரக்டா ஆட் பண்ணும்போது, so let me add and show you that. So இப்போ இங்க என்ன அப்படின்னா வந்து போஸ்ட் அவுட்டுக்கு போயிட்டு I would say /book/add. இதில் ஒரு புக்கோட டேட்டா கொடுக்குறேன் வித் நேம், குவான்டிட்டி, ரிலீஸ் இயர் இதெல்லாமே வச்சு. அண்ட் இங்கிருந்து நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா டேட்டா எல்லாமே ஆட் ஆயிட்டு, பட் ஐடி பார்த்தீங்கன்னா தெரியும் பி நல். அண்ட் இங்கிருந்து நான் லோட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கேன் சி இன்சைட் த அரே தேர் இஸ் திஸ் புக் டேட்டா, பட் தேர் இஸ் நோ ஐடி. ஸோ இந்த இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து ஹேப்பன்ஸ். அண்ட் இது எதனால நடக்குது அப்படின்றதையும் நான் சொல்றேன் இன் அ மினிட். So Mr. Chow, bro, Expo APK after building network not connecting, bro. Mr. Chow, உங்க டவுட், உங்க கொஸ்டின் எனக்கு புரியல. ஸோ ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் மேக் இட் a little bit brief so that எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க என்ன கேட்க வரீங்க அப்படின்றத. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து pretty much பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டேட்டா ஆட் ஆகுது பட் ஐடி கிரியேட் ஆகல. பட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் I'm giving an ID actually. Then why it's not happening அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இங்க நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க இருந்து நான் டைரக்டா புக்ஸ் டாட் ஆட், பிகாஸ் புக்ஸ்ன்ற அரே வந்து இட்ஸ் கோனா நோ இட்ஸ் அ டைப் ஆஃப் புக் அப்படின்ற போது பை டிஃபால்ட்டா அந்த புக் டேட்டால எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஐடி வேல்யூ இல்லை. ஸோ என்ன அப்படின்னா வந்து அதுல இல்லை அப்படின்ற போது ஸ்டில் இட் கேன் ஆட் இட் பிகாஸ் ஆஃப் திஸ் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா ஐ நீட் டு ட்ரிகர் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து over here I can do a small change. டைரக்டா டேட்டாவை ஆட் பண்றதுக்கு பதிலா so here I'll create a new variable book, new book data is equal to new book. and இதுல என்ன அப்படின்னா வந்து I would just give all the data dot name, book data dot author, book data dot quantity, book data dot release here. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னா அந்த நியூ புக் அப்படின்றத இதுல ஆட் பண்ணிட்டு இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதை திருப்பி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா let me add this one. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ஒரு ஐடி வேல்யூ கிடைச்சிருக்கும். அண்ட் அரேலையும் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா there would be that ID. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ரைட் now what I'm doing is ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் புக் அப்படின்ற டேட்டா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து அந்த புக்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா வந்து I'm getting to add that. So this is how the post mapping works. So இப்போ என்ன அப்படின்னா வந்து everything works perfectly fine for me up to now. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூசரோட டேட்டா வந்து எப்படி ஐடியை வச்சு நான் கெட் பண்றது அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து டு கெட் அ இண்டிவிஜுவல் யூசர் ஐடி, பிகாஸ் எதுக்காகனா நான் அந்த ஐடியை வந்து ரவுட்ல பாஸ் பண்ண போறேன். அப்போ எப்படி டைனமிக் ரவுட் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். காய்ஸ் சூப்பர் கூல் திங்ஸ் ஆர் கம்மிங். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இது வரைக்கும் நம்ம கெட் பார்த்துட்டோம், போஸ்ட் பார்த்துட்டோம், பட் இப்போ எப்படி டைனமிக் ரவுட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வேர் the parameter can be anything of that route. ஸோ எப்படி இதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா I'll create a public individual book get book info. பிகாஸ் எதுக்காகனா நான் ஐடி வச்சு கொடுக்கும்போது அப்கோர்ஸ் ஒரே ஒரு புக்கோ டேட்டா தான் நான் கெட் பண்ண போறேன். அதனால வந்துட்டு ரிட்டர்ன் டைப் வந்து புக்குன்னு மட்டும் கொடுத்துறேன். ஸோ இங்கே கெட் மேப்பிங்ல வந்து என்ன பாத் மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா /info /டைனமிக் ரவுட்ன்ற போது கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி என்ன நேம்ல அந்த பாராமீட்டர் ஆக்சஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்க வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ டேட்டா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ.
ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா அந்த புக் டேட்டா அப்படின்றது இட்ஸ் அ ரிக்வஸ்ட் பாடி டேட்டா. அதாவது நான் இங்க போஸ்ட்மேன்ல இருந்து சென்ட் பண்றேன் பாத்தீங்களா. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் டேட்டா. ஸோ பேசிக்கா the நேம் ஆத்தர் குவான்டிட்டி released here. ஸோ திஸ் இஸ் த புக் டேட்டா ஆக்சுவலா. ஸோ இங்க இருந்து நான் பாடியில சென்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இங்க நான் என்ன நேம்னாலும் அதை கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இங்க ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் நேம் ஆத்தர் குவான்டிட்டி released here எடுத்து நான் இந்த புக்ல இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றேன். பிகாஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நேம் ஆத்தர் குவான்டிட்டி released here. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் பேசிக்கா எனக்கு என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் கிரியேட்டிங் அ புக் ஆப்ஜெக்ட் வித் ஐடி வேல்யூ. ஸோ அந்த ஐடி வேல்யூ கேன் பி எனிதிங். ஸோ ரேண்டமா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஐடி வேல்யூ எனக்கு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ தட் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் ஓவர் ஹியர். அண்ட் கூல். இது வரைக்கும் நம்ம வந்து பர்ஃபெக்டா எல்லாமே இது பண்ணியிருக்கோம். எல்லாமே எனக்கு ஃபைன் அண்ட் லுக்கிங் குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து அடுத்தது இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி வேல்யூவை நான் எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்றது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஐ எம் கெட்டிங் த ஐடி, பட் இது உண்மையிலேயே எனக்கு வருதா அண்ட் தென் இது எப்படி வந்து இந்த ஐடி வேல்யூவை நான் எங்க இருந்து அக்சஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் we are developers, ஸோ நம்ம எப்போதுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இந்த ஐடி வேல்யூ இருக்கு பாத்தீங்களா. இது பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இங்க எப்படி எனக்கு ரிக்வஸ்ட் பாடின்ற ஒரு அனோடேஷன் ஆட் பண்ணோம், அதே போல இங்க என்ன அப்படின்னா பாத் வேரியபிள் அப்படின்னு ஒரு அனோடேஷன் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா அந்த டைப் ஆஃப் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா அந்த வேல்யூவை நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னா பிகாஸ் நான் ஐடியோட டைப் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் லாங்னு தான் வச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் சென்ட் பண்ண போற ஐடி டைப்பையும் நான் லாங்லேயே ரிசீவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ அந்த ஐடியை யூஸ் பண்ணி டேரக்டா அந்த அரேல இருந்து அந்த புக்கோட டேட்டாவை நான் கெட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ண போறேன் அப்படின்னா வந்து எப்படி நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபார் ஈச் இருக்குதோ அந்த சேம் வேல இங்க என்னன்னா ஃபார் லூப்லயே நான் அந்த ஸ்டஃப் இது பண்ணலாம். ஸோ ஃபார் புக் அப்படின்ற டைப்ல வந்து ஒவ்வொரு புக்கோட டேட்டாவையும் அந்த புக்ஸ் அரேல இருந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். பேசிக்கா அந்த புக் அப்படின்றது ஒவ்வொரு அந்த புக் ஆப்ஜெக்ட் டேட்டாவே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்க என்னன்னா ஆப்ஜெக்ட் டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் டாட் ஈக்குவல்ஸ். ஸோ இங்க என்ன அப்படின்னா புக் டாட் ஐடி வேல்யூ கமா நான் கொடுத்த ஐடி வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு போத் ஆர் சேம் தென் ரிட்டர்ன் புக் டேட்டா அப்படின்னு சொல்றேன். இல்லாத பட்சத்துல return new book data அப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் empty book data அப்படின்ட்டு. பிகாஸ் எதுக்காக எனக்கு அந்த ஐடியில எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்றதுனால I'm just giving this one. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ரவுட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ let me test this one out. ஸோ இங்க இருந்து I'm gonna test this route out. ஸோ இந்த டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஆயிட்டு அண்ட் யூ கேன் சி எவ்ரிதிங் அந்த ஐடி அண்ட் தென் வந்து pretty much எல்லாமே எனக்கு இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து அந்த டேட்டா எல்லாமே அவைலபிளா இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். தரிச டேட்டா இதுக்கு ஸ்கூல். ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்ச் இது பண்ணதுனால என் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நீங்க பிகின் பண்ணும்போது கண்டிப்பா அதை மறந்துடுவீங்க. நான் வேணா எழுதி கூட தரேன் உங்களுக்கு. எதுக்காக அப்படின்னா வந்து இதெல்லாம் யாரும் மறப்பா அப்படின்னு சொல்லி நானுமே நினைச்சேன். பட் நானும் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து லைக் என்னடா அதை சேஞ்ச் பண்ணிட்டா ஒர்க்கே ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு அப்புறம் தான் கண்டுபிடிச்சது. ஐயோ நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் திங் ஹேப்பன்ஸ். யா ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து let me add a data. Okay, so that is the data. இப்போ வந்து இண்டிவிஜுவல் புக்கை கெட் பண்றதுக்கு localhost 8000/book/info/ அந்த ஐடி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இண்டிவிஜுவல் புக்கோட டேட்டா வருது பாருங்க. சரிதா? So guys, individual book data get பண்ற வரைக்கும் if you guys have done, just give a big thumbs up for this video because 37 likes ல இருக்கும். Just 3 likes away 40 reach பண்றதுக்கு. So please எப்படியாவது
லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து we have started a complete new channel also. ஸோ நம்ம சேனல்ல சேனல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக ஷார்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டு கீப் போஸ்டிங் மோர் இன்டராக்டிவ் ஷார்ட்ஸ் வீடியோஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து நிறைய புது புது என்பிஎம் பேக்கேஜஸை பற்றி ஆர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி சின்னதாக வந்து ஒரு 35-40 செகண்ட்ஸ்க்கு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் அதையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலர்லி ஃபார் எவ்ரி கப்புள் ஆஃப் டேஸ், ஸோ இங்கேயாவது நம்ம வீக்லி அங்கே எவ்ரி கப்புள் ஆஃப் டேஸ் அங்கே வந்து புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் ஃபாலோயிங் மீ ஓவர் தேர் ஆல்சோ. சேனல் வந்து ஆண்டன் ப்ளஸ் ஜீஜோ ஷார்ட்ஸ் அப்படின்றதான் சேனல் நேம். ஸோ இந்த சேனலோட சேனல்ஸில் பார்த்தீங்கன்னாலுமே யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் /info அப்படின்னு கொடுத்தோடனே எனக்கு அந்த ஐடி நேம், பிகாஸ் ஹியர் ஐ கேன் கிவ் எனி ஐடி நேம். அதான் வந்து இந்த டைனமிக் பாத் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ நான் எந்த நேம் என்ன ஐடி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஐடியை வந்து அந்த புக் டேட்டா ஈக்குவல் பண்ணுச்சுன்னா it returns me the book data. பட் இப்போ இல்லாத ஒரு டேட்டா நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தப்பான ஒரு ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா கேன் சி ஜஸ்ட் கிவ்ஸ் மீ a null. இந்த மாதிரி எனக்கு வந்து இது பண்ணும். பட் கரெக்டான இது கொடுக்கும்போது it just gives me a data. ஸோ எக்ஸாக்டா வந்து ஒரு இண்டிவிஜுவல் புக் டேட்டா வந்து எனக்கு எப்படி கெட் பண்ணுமோ ஸோ அதுவும் வந்து எனக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ ஃபோக்ஸ் ஸோ இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. பிகாஸ் எதுக்காகனா இந்த வீடியோ நல்லா ரீச் ஆனாதான் வந்து இன்னும் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டா இருக்கும். Because it's almost gonna be 3 years and since I started making videos regularly every week. But இன்னும் நம்ம 10k மார்க் கூட ரீச் பண்ணல. So I'm just pushing it out. எப்படியாவது வந்து இந்த செப்டம்பர் வந்துச்சுன்னா will be 3 years since I started this channel out. So அதுக்குள்ள எப்படியாவது வந்து 10k டச் பண்ணிடணும்னு வந்து we are pushing it out. So please உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Ask them to subscribe to our channel and நம்ம வீடியோஸை லைக் பண்ண சொல்லுங்க. It will be a great help for me. அதுக்காக. So coming back here, okay. So get out வரைக்கும் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து CRUD functionalities பொறுத்த வரைக்கும் create, read, update, delete. So data எப்படி create பண்றதுன்னு பார்த்தாச்சு, which means adding a data. Read பார்த்தாச்சு, how to read a individual data or a group of pretty much every data. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது CRUDல என்ன அப்படின்னா update. எப்படி வந்து டேட்டா அப்டேட் பண்றது அப்படின்னு. So இதுக்கு என்ன அப்படின்னா வந்து over here I'm gonna create another function, public book update book. and இங்க என்ன அப்படின்னா வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா நான் அப்டேட் பண்ண போற புக்கோட டேட்டா வந்து நான் பாத் வேரியபிளா ரிசீவ் பண்ணுவேன். அண்ட் தென் நான் வந்து அப்டேட் பண்ண போற டேட்டாவை பாடியில சென்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரிட்டி மச் இங்கே எனக்கு என்ன அப்படின்னா வந்து ரெண்டுமே வேணும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து இதில் இது பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வரோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மல் ரிக்வெஸ்ட் பாடி பார்த்தோம், அப்புறம் பாத் வேரியபிள் பார்த்தோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் லேர்ன். எடுத்தோடனே வந்துட்டு டேரக்டா வந்து இல்லை எனக்கு வந்து கம்பெனியில் இவ்வளோத்தையும் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஒரு பெரிய இதை குச்சிங்கன்னா எதையுமே படிக்க முடியாது. இட் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். சின்னதாக வந்தீங்க அப்படின்னா பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி அச்சீவ் தட் ஸ்டெப். ஸோ எடுத்தோன்னே வந்து 10th படியில் கால் வைக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஃபாலிங் டவுன். அவ்வளோதான். ஸோ here we go. Pretty much everything seems good for us. So guys, 38 likes, just 2 likes away 40 reach பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஐ புட் மேப்பிங் அண்ட் இதில் என்ன அப்படின்னா /update/ நான் அப்டேட் பண்ண வேண்டிய டேட்டாவோட ஐடியை வந்து நான் ரிசீவ் பண்ணிக்குவேன். அண்ட் தென் இங்கே வந்து ஐ மென்ஷன் த பாத் வேரியபிள் லாங் ஐடி அண்ட் அது போக என்ன அப்படின்னா ரிக்வெஸ்ட் பாடியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், அந்த அனோடேஷனையும். எதுக்காக அப்படின்னா இங்க இருந்து புக் டேட்டா நான் அப்டேட் பண்ண வேண்டிய புக் டேட்டாவையும் வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ pretty much I get both the things. ஸோ ஒன்ஸ் இந்த செட் பண்ண பிறகு இப்போ என்ன அப்படின்னா ஐ நீட் டு அப்டேட் த எக்ஸாக்ட் திங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஐடியை வந்து இந்த அறையில் இருக்க எந்த புக்கு மேட்ச் பண்ணுதோ அந்த புக்கில் நான் என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து நான் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வச்சு நான் அதை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுவேன்.
ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் I'm going to use a for loop. So int I is equal to 0, I less than books array dot size, and then இங்க என்ன அப்படின்னா if objects dot equals இதுல என்ன அப்படின்னா books dot get அந்த I வேல்யூ பாஸ் பண்ணிட்டு dot id கமா நம்ம கொடுத்திருக்க id வேல்யூவும் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ pretty much இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா would say water. So sorry, throat வந்து not so good, so அதனால தான். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா I would say so once அது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஸோ டைரக்டா அந்த இதுல நான் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ வாட் I would do is books dot set, or maybe I could say book updated book, because எதுக்காக அப்படின்னா அந்த புக் டேட்டால வந்து நான் ஐடி வேல்யூ பாஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அப்டேட் பண்ண போறதை மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன். பட் அதை நான் வந்து இந்த அரேல செட் பண்ணும்போது இந்த அரேல இருக்கிற எல்லா புக் டேட்டாலையும் ஐடியும் இருக்கும். அப்போ இங்க இருந்து பாஸ் பண்ண ஐடியை நான் என்ன பண்ணா திருப்பி அந்த புது டேட்டாவோட நான் சேர்க்கணும். ஸோ அதனால இங்க இருந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அப்டேட்டட் புக் அப்படின்றதுல அந்த புக் டேட்டாவை ஃபர்ஸ்ட் இது பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பிறகு அப்டேட்டட் புக் டாட் ஐடி ஈக்குவல் டு அந்த ஐடி வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பிறகு புக்ஸ் அரேல டாட் செட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இண்டெக்ஸ்ல அந்த எந்த இண்டெக்ஸ் மேட்ச் ஆச்சோ அந்த இண்டெக்ஸ்ல அப்டேட்டட் புக் அப்படின்ற செட் பண்ணிட்டு இங்க இருந்து ரிட்டர்ன் அந்த டேட்டா வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு இது பண்ணிடுறேன். ஸோ that's it. ஸோ அப்டேட் ரவுட் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒர்க்ஸ் ஸ்மூத்லி, இட் ஷுட் ஒர்க். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பிகாஸ் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த அரேல இருக்க ஒவ்வொரு புக்கையே எடுத்து எந்த புக்கோட ஐடி வந்து நான் பாஸ் பண்ண அந்த ஐடியோட மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து அந்த ஐடியில இருக்கக்கூடிய புக் டேட்டா என்ன பண்றேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா நான் பாஸ் பண்ண புக் டேட்டா வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த புக் டேட்டாக்கு வந்து ஒரு புக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல அந்த ஐடி வேல்யூல வந்து நான் பாத் வேரியபிள் இருந்து எடுத்த ஐடியை வந்து செட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டேட்டாவை டைரக்டா அந்த புக்ஸோட அரேல எந்த இண்டெக்ஸ் மேட்ச் ஆச்சோ அந்த இண்டெக்ஸ்ல வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சர்வர் இஸ் அப் அண்ட் ரன்னிங். ஃபர்ஸ்ட் அரேல போய் கெட் பண்ணா அரே வில் பி எம்டி. டேட்டா ஆட் பண்றேன் அண்ட் டேட்டா இந்த இண்டிவிஜுவல் டேட்டாவும் கெட் பண்ணி பார்த்துடலாம். டேட்டா இஸ் தேர். இப்போ இதை வந்து அப்டேட் பண்ணி பார்த்துடலாம். புட் புக் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாடியில ரா ஜேசான் அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து just add new data. So different name, author, quantity, released year எல்லாமே கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். அதே இது ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கு ஆனி ஃப்ராங்க்ன்ற புக்கு ஜேம்ஸ் ஃப்ராங்கோ அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா மாஸ்டர் மைண்ட் ஃபார் மணி பை ஆடம் ஜேம்ஸ், குவான்டிட்டி 16, ரிலீஸ்ட் இயர். ஸோ அந்த டேட்டா எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா அப்டேட் ஆகிருக்கு. So guys, this is how exactly update route works for us. So update route எப்படி work ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா this is how it works. So threadல C முடிஞ்சாச்சு, R முடிஞ்சாச்சு, U முடிஞ்சாச்சு. The last thing we have is delete. So எப்படி வந்து டேட்டாவை delete பண்றது அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல more than Java Spring Boot, I would say how easy to learn Java Spring Boot, because our channel பொறுத்த வரைக்கும் it's not about the topics, it's about like how easily you can do it, how easily you can learn it. அதான் வந்து நம்ம சேனலோட மெயின் மோட்டோ. ஸோ அதனால தான் நம்ம சேனல்ல எல்லா ப்ராஜெக்ட் பில்ஸாக இருக்கட்டும், கான்செப்ட்ஸ், டாபிக்ஸ் எல்லாமே எப்படி ஈஸியா லேர்ன் பண்றது. பிகாஸ் எதுக்காகனா லேர்ன் பண்றது இட்ஸ் நாட் அ மேட்டர், எனிஒன் கேன் லேர்ன். பட் அது எப்படி ஈஸியா லேர்ன் பண்றது அப்படின்றதான் we are focusing on our channel. So please guys show your support and நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.
ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து அப்டேட் வரைக்கும் பண்ணியாச்சு. டேட்டா இஸ் அப்டேட்டிங் ஃபார் மீ. கரெக்டாக அந்த புக்கோட டேட்டா எடுத்து ஜஸ்ட் அப்டேட்ஸ். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டெலீட். ஸோ எக்ஸாக்டாக நான் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ டு டெலீட் சம்திங் I'll create another function public string because delete பண்ண பிறகு நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் தான் கொடுக்க போறேன். அதனால தான் delete book அப்படின்னு. அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா at delete mapping slash delete slash எந்த புக்கை delete பண்ண போறோம் அந்த புக்கோட ஐடி பாஸ் பண்ண போறேன். அண்ட் path வேரியபிள்ல டைரக்டா long id அப்படின்னு சொல்லிட்டு the same update யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். for integer I இங்க இருந்து size of இதுல if objects dot equals books dot get I value ல இருக்கக்கூடிய id நான் பாஸ் பண்ண ஐடி சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்ஸ் அரேல இருந்து ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ டைரக்டா என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். அண்ட் இங்க இருந்து ரிட்டர்ன் deleted successfully அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்க இருந்து ரிட்டர்ன் இன்னொரு ரிட்டர்ன் சாரி பிகாஸ் இல்லாத டேட்டா டெலீட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா சாரி ஐடி இஸ் நாட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ போத் ஆர் குட். ஸோ இப்போ வந்து டெலீட்டை செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஐ ஹவ் டன் pretty much everything. Guys, drum roll please. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். the final one இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது. First I'll add a book data and that is the one. Get பண்ணி பார்த்துடலாம். that is arrayல and info that is the one. and இன்னொரு book data நான் ஆட் பண்றேன் just in case. நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ல. ஸோ அரேல பார்த்தீங்கன்னா 2 book data இருக்குது பிகாஸ் டெலீட் பண்ணா இன்னொன்று செக் பண்றதுக்காக. let me test the delete delete route book slash delete. so let's say Annie Frank புக்கை வந்து நான் delete பண்றேன். அந்த புக்கோட ஐடி இங்கே பாஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் தப்பான ஐடி கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சாரி ஐடி இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு வருது. பட் அதே இது கரெக்டான ஐடி கொடுத்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா deleted successfully அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து திருப்பி கெட்ல போய் கெட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா boom there we go. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து only the one book is available over here. that's all. Java Spring Bootல பெரிய டேட்டா எப்படி ஆட் பண்றது, டேட்டா எப்படி delete பண்றது, டேட்டா எப்படி அப்டேட் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம டைனமிக் ரவுட்டிங் மல்டிபிள் ரவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ரிக்வெஸ்ட் பாடி போஸ்ட்ல எப்படி கெட் பண்றது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. That's it. நார்மலா ஒரு பேக்கெண்ட் சர்வர் ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் கிரியேட் பண்ண தெரிய வேண்டிய பேசிக் திங்ஸ். ஐ won't say everything. பேசிக் திங்ஸ் ஒரு ரவுட்ல. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க இன்னொரு ரவுட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல் யூ நீட் இஸ் அனதர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுல இதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர் அதுக்கான டேட்டா ஹேண்டில் பண்றதுக்கான கிளாஸ் இந்த செட்டப் எல்லாத்தையும் நீங்க தனியா வச்சிருக்க போறீங்க. That's all. So this is how exactly this thing works for you guys. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல வந்து பேக்கெண்ட் சர்வர்ல செட் பண்றது எல்லாமே அப்படின்னு. And that's all. So as I told, because நம்ம சேனல்ல நான் எப்போதுமே சொல்றதா திருப்பி சொல்றேன் எப்போதுமே if I tell something like I'm going to do it, definitely I will do it. So அதே மாதிரி நம்ம சேனல்ல என்ன அப்படின்னா வந்து we have done the Java Spring Boot server initial stuff. ஸோ யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களோ this video is for you guys. and இனிமேல் இது உங்க கையில தான் இருக்குது. இனிமேல் இதை இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்க வேண்டியது எல்லாமே yo help I need it. So please guys support this video a lot. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க யாராவது என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஐ ஹேவ் அ கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ அதில் போயிட்டு யூ கேன் சப்மிட் யுவர் டீடைல்ஸ். ஸோ டேரக்டாக நீங்கள் என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். That's all. Mr. Chow, let me answer your question. So Expo யூஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எக்ஸ்போல ரன் பண்ணும்போது லாகின் அண்ட் சைன் அப் எல்லாமே ஒர்க்கிங்.
But Expo, Mr. Chow, backend, have you deployed your backend separately? Just tell me, just answer me this quickly. Backend server வச்சிருக்கீங்களா நீங்க அப்படின்னு, so that I could exactly know. Is it Jagdeep, thank you so much for joining. Jagdeep மட்டும் இல்ல இந்த வீடியோ ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 thanks. Vijayan, bro, please kindly do J unit for this also by continuing and give quick J unit for Vijayan. Sure, I'll do a separate testing video for Java. So இந்த இதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து separate stuff I'll make one. So sure, I'll do it. So yeah, I think pretty much என்ன அப்படின்னா வந்து I've done the things. So Mr. Chow, PHP backend server அப்படின்னா, have you deployed your PHP backend server? So because PHP backend server வந்து deploy பண்ணிட்டேன், MySQL databaseயும் deploy பண்ணிருக்கீங்க அப்படின்னா somewhere else separately, and அதோட cloudல போய் செக் பண்ணி பாருங்க, அதோட cloud logs செக் பண்ணி பாருங்க whether it's running. Because எதுக்காகனா there is nothing wrong with your Expo app, it should not. Because எதுக்காகனா லோக்கல்ல உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா of course உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து once நீங்க APK ஜெனரேட் பண்ண போற ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு cloudல ஒர்க் ஆகுது பட் APK ல ஒர்க் ஆகல அப்படின்னா the reason might be உங்களோட PHP database, sorry, PHP server and your MySQL database வந்துட்டு ஒழுங்கா கனெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். when you are deployed it, if you are not deployed it, deploy பண்ணிட்டு and then அந்த deploy பண்ண URL எடுத்து உங்க அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுங்க. but if you have not deployed it, please deploy பண்ணுங்க. இல்ல deploy பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த deploy பண்ணதுல போயிட்டு logs செக் பண்ணி பாருங்க, அந்த PHP அந்த இதெல்லாம் வந்துட்டு இது பண்றீங்களா அப்படின்னு. That's it. Yes, Jagdeep, as I already told, a lot of technologies, the way we learn is something. So நிறைய பேர் என்ன அப்படின்னா வந்து they think like எப்படி வேணாலும் நம்ம லேர்ன் பண்ணிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. But the thing is, there are certain ways. ஸோ அந்த வேஸை நீங்க ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணீங்கன்னா எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் நீங்க லேர்ன் பண்ணும்போது ஈஸியா தான் தெரியும் அது. ஓகே, that is the thing, that is what we are trying to do in this channel. பட் நிறைய பேருக்கு அது புரியல. they are thinking like பிகாஸ் நம்ம சேனல் நிறைய வாட்டி நடந்திருக்குன்னு அதை பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா நான் சும்மா பேசி லைக் மோட்டிவேஷனலா வீடியோ போடும்போது இட் ஜஸ்ட் கெட் லாட் ஆஃப் வியூஸ். பட் என்ன அப்படின்னா the thing which is really needed to make that motivation work, அதுக்கு நிறைய வியூஸ் வராது. so it just baffles me. எதுக்காக அப்படின்னா ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டே இருந்தா மட்டும் it doesn't happen. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அதனாலதான் நம்ம பிகாஸ் நான் ஈஸியா, அது எனக்கு ஈஸி ஒர்க். சும்மா உட்காந்து just giving you tips and tricks and பேசிட்டே இருக்குது. it's easier work for me. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். I can just speak from my experience and views நிறைய வரும், எல்லாமே வரும். பட் what I want is I want to give you some value. பிகாஸ் எதுக்காகனா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ நான் கொடுக்கணும். நான் உட்காந்து சும்மா உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா it is not even equal to 1% of this entire video. ஸோ அது என்ன அப்படின்னா it will be உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அடுத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு. தட்ஸ் ஆல். அடுத்த வீட்டில் அடுத்த வேலை இருக்கும், வேலையை பார்ப்பீங்க, இது பண்ணுவீங்க, இது எல்லாமே மறந்துடும். பட் எனக்கு வியூஸ் வரும், சேனல் நல்லா இதாகும். பட் தட் இஸ் ஐ ஃபோக்கஸ். ஐ ஃபோக்கஸ் ஆன் கிவிங் யூ கைஸ் சம் வேல்யூ. எதை எடுத்து நீங்க உங்க கெரியர்ல லேட்டரான உங்க கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? பிகாஸ் தீஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் விச் ஹெல்ப் யூ கெட் ஜாப்ஸ் இன் கம்பெனிஸ். நான் ஜஸ்ட் உட்காந்து இப்பெல்லாம் பண்ணுங்க ஜாப் கிடைக்குன்னு சொன்னா that doesn't help you in any way. Because at the end of the day you need to learn. So உங்களுக்கு எப்படி லேர்ன் பண்ணணும், how you can do all these things easily, that is exactly what I'm doing. So please guys, please support our channel. So please share this video with your friends so that in the video நிறைய பேருக்கு ரீச் ஆகும் and நம்ம சேனலுக்கு சீக்கிரமா grow ஆகும். I'm aiming for the 10k mark. So please என்ன வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த 10k கூட்டி போணும். So please help me guys. So that's the thing. Vijayan, sure Vijayan, I'll do the J unit. I've noted your comment, so definitely I'll do it out. Sure Bala, SpringBoot videos இன்னும் நிறைய வந்து upcoming weeks ல பண்றேன், that's for sure. Mr. Chow, நான் என்னோட database server தான் யூஸ் பண்றேன், is deployed, Explorer run பண்ணா work ஆகுது. So Mr. Chow, that's what I'm telling you about. நீங்க உங்க சிஸ்டம்ல இருந்து ரன் பண்றது வேற, நீங்க deploy உங்க APK ல ரன் பண்றது வேற. You need to make sure like அந்த because system learning run பண்றது, it's not the deployed one. You need to deploy it somewhere else in the cloud, like a service like a render, railway, இந்த மாதிரி இல்ல ஒரு cPanel லயோ deploy பண்ணிட்டு அந்த particular deploy பண்ண backend server URL தான் Expo app ல யூஸ் பண்ணனும். just check it that way. because எதுக்காகனா அப்படி செக் பண்ணி நீங்க ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். because எதுக்காகனா லோக்கல் மிஷின்ல இருந்து ரன் பண்ணும்போது உங்களோட backend server கனெக்ட் ஆகலாம், பட் Expo APK ல இருந்து வர்க் பண்ணும்போது it doesn't connect. அப்ப என்ன அப்படினா backend server, because எனக்கு I just need to be frank, I'm not super good with PHP.
so that எனக்கு வந்து PHP ஓட கான்ஃபிகரேஷன் பெருசா தெரியாது. But the thing is, there is something wrong with your backend. There is nothing wrong with your expo or app or anything. Check your backend. Yeah, correct. cPanel தான் இருக்குது. So that's the thing. So check with your backend server. There is something wrong, basically wrong with your backend server. Please check it out. என்ன issue என்ன ஏது அப்படின்னா, or maybe டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ஒரு வே சொல்றேன். ஒரு சின்னதா ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன்ல இருந்து உங்க cPanelல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு API வந்து அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து கால் பண்ணிட்டு அந்த API அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை நெட்லிஃபைலயோ இல்ல வேற எங்கேயோ டிப்ளாய் பண்ணி அந்த API வந்து நீங்க டிப்ளாய் பண்ண பிறகு கால் ஆகுதான் செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரச்சனை வந்து உங்க பேக்எண்ட்ல இருக்குதா இல்ல எக்ஸ்போ API ல இருக்கான்னு. This is a way. So Mr. Chow, you can reach me in Instagram for further more of your doubts because this stream is going to end right now. And thank you guys so much for your support. And in the video வந்து please எப்படியாவது 250 lakhs reach பண்ணுவீங்க. All you guys need to do is the video உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and your colleagues, if you are working, உங்க colleaguesக்கு ஷேர் பண்ணுங்க and people who are looking to learn Java so that இந்த வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகும். Thank you so much guys. Next week இன்னொரு டிஃபரெண்ட் வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until that, it's Jeejo signing off right now.